மக்களை நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கம்ப்யூட்டர்ஸ் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெடிபாய் வந்துட்டு அவரோட ஒர்க்குக்காக ஒரு லேப்டாப் ஒன்று பை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ மாஸ்டர் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன பிராண்ட் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஷாப்போட ஓனர் சொல்லுவார், நம்ம கேட்டுக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அண்ணா, நம்ம ஷாப்பில் லேப்டாப் பை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி பட்ஜெட்டில் இருந்து இருக்குது, எந்த லெவலில் இருக்குது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரோட நேம் வந்து மாஸ்டர் கம்ப்யூட்டர். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்டு டு ஜிஹெச் போகிற ரோட்டில் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் சொல்லணும்னா நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண் சில்க் ஸ்டோர் இருக்குது, துணிக்கடை. அதுலேருந்து ஒரு 3வது ஸ்டோர் நம்ம ஸ்டோர் தான். நம்ம ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வாங்குற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி ஆஃபர் நம்ம போயிட்டு இருக்கு. பேசிக் நம்ம ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23,000லேருந்தே நம்ம லேப்டாப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம யூசர் லேப்டாப்ஸும் கொடுக்குறோம், ப்ளஸ் டெமோ லேப்டாப்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. டெமோ லேப்டாப்ஸ் ஈவன் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லேப்டாப்ஸ் வேணும்னாலும் சரி, கேமிங் லேப்டாப் வேணும்னாலும் சரி, எது கேட்டாலும் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. அது போக ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்டு ஸ்டார்டிங் ஒரு 15,000லேருந்தே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோருக்கு இப்போ ஒரு தம்பி வந்திருக்காப்ல, அவருக்கு நம்ம இப்போ ஹெச்பி விக்டஸ்ல கேமிங் சீரிஸ் கொடுத்துருக்கோம். i5 13th 16512 RTX 3050 6GB கிராஃபிக்ஸோட கொடுத்துருக்கோம். அவருக்கு கொடுத்துருக்க மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் சீரிஸ் மாடலு. இதே நம்ம அடிஷ்னலாக நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ளஸ் அவருக்கு ஒரு 7 கிஃப்டோட நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்கோம், ஒரு 32GB பென்ட்ரைவ் கொடுத்துருக்கோம், ஒரு கிளீனிங் கிட் கொடுத்துருக்கோம், ஒரு கீபோர்ட் ஸ்கின்னு, ஒரு வயர்லெஸ் மவுஸு, அதுக்குண்டான செல்லு. அது போக நம்ம கஸ்டமரோட தீபாவளி ஆஃபருக்காக கேமிங் சீரிஸ் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராலி பேக் நம்ம கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் நம்ம கிட்ட தீபாவளி பர்ச்சேஸ்க்காக வராங்களோ அவங்க எல்லாருக்கும், கேமிங் சீரிஸ் வாங்குற எல்லாருக்கும் இந்த 6 கிஃப்ட் இல்லாம அடிஷ்னலா ஒரு ட்ராலி பேக் கொடுக்கும். ஒரே மாதிரி மாடல் எடுத்துருக்கோம், அதனால தான் அதிகமாக நீங்கள் போக முன்னாடி அவங்க அமேசான் நம்ம போட்டுருக்கோம். மக்களை, அண்ணா வந்துட்டு என்னென்ன கிஃப்ட்ஸு, என்னென்ன மாதிரி அவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ஸோ யாருக்கா எல்லாம் வந்துட்டு லேப்டாப் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கோ, கண்டிப்பாக நம்ம அண்ணாவோட ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவரே எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு, நம்மளை விட தெளிவாகவே சொல்லியிருந்தாரு. ஸோ நான் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
பயங்கரமாக இருக்குது. எல்லாமே யூஸ்டு லேப்டாப்ஸ் ஆகட்டும், ஃப்ரெஷ் பீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுக்குறாரு. லோன்ஸ் ஆல்சோ அவைலபிளில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே அண்ணனோட அந்த கஸ்டமரை வந்து அணுகிறதாகட்டும், அவர் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் போய் சந்திக்கலாம். ஹெச்பி வெக்டர்ஸ்னு இருக்கு பாருங்க, லேப்டாப் எடுத்துட்டாரு. மக்களே நம்ம லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ நம்ம அன்பாக்ஸ் இந்த டேபிள் பெரிய கிளாத்தெல்லாம் விரிச்சு பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டுடியோ இல்லை, யூடியூப் ஸ்டுடியோவும் இல்லை, பட்ஜெட்டும் இல்லை. ஸோ அதனால் ஏதோ எங்களால் முடிஞ்சது சிம்பிளாக தரையில் உட்காந்து சாஸ்தானமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அங்கே மாஸ்டர் கேமிங்ஸில் கொடுத்த லேப்டாப் பேக்கு உண்மையாலுமே குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜபிள் போர்ட்டோடு இருக்குதா, யூஎஸ்பி கேபிள் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம உள்ள பவர் பேங்க் வச்சு கனெக்ட் பண்ணி இங்கேருந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. வித்து சேஃப்டி லாக்கெல்லாம் கூட இருக்குது. பட் ஆனால் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரில, ஆக்சஸ் கோடு கொடுக்கல. ஸோ இது எத்தனை வாட்ஸ் சார்ஜர்? 200 வாட்ஸ். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும் இந்த லேப்டாப் வந்துட்டு இந்த சார்ஜரில் போட்டால் எவ்வளோ மணி நேரத்தில் ஏறும்? 1.25 மணி நேரத்தில் ஃபுல் ஆயிரும். ஓகே, அதாவது 0 to 100க்கு வந்துட்டு 1.25 மணி நேரத்தில் ஆயிரும். சார்ஜர் லுக்கு வந்துட்டு ரொம்ப கிளாஸாக இருக்குது, சும்மா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க அந்த கவர்ஸ்லாம் நல்லா இருக்குது, பிரிக்காமல் இருக்கிறது தான் கரெக்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டு உங்களுக்கு தனியாக இருந்தாலும் லென்த் இருக்கிறதுனால நல்லா பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ லேப்டாப்பை வெளியிடுங்க. ஸோ இந்த லேப்டாப் ரிவ்யூ வந்து நீங்கள் டெக் பாஸோ இல்லை நம்ம A2Dயோ தமிழ் சேனல் டெக் தமிழ் அளவுக்குலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏதோ நம்ம நார்மலாக நம்ம எப்படி பைக் ரிவ்யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. வாவ், செம்மையாக இருக்குல்ல. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் கம்ப்யூட்டர்ஸில் கொடுத்தது தான். கீபோர்ட் டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு லைக் பிளாஸ்டிக்ஸில் வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு குவாலிட்டி. ஆன் பண்ணிடு. பவர் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள். Nvidia RTX 3050. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக வந்துட்டு நம்ம வெடி பைட்டை கேட்டுக்கலாம். ஸோ அதாவது அந்த டிஸ்பிளேவோட சைஸ் என்ன? டிஸ்பிளேவோட சைஸ் வந்து 15.6 இன்ச்சு. ஐபிஎஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. விஏ பேனல் வந்து பழைய லேப்டாப், பழைய மாடல் கேமிங் லேப்டாப் இல்லாமல் நார்மல் மாடல் லேப்டாப்பில் விஏ தான் ஸ்க்ரீன் தான் கொடுப்பாங்க. இது ஐபிஎஸ் இது கொடுத்துருக்காங்க. கேமிங் விளையாடுறதுக்கும் நம்ம வீடியோ எடிட்டிங் அப்புறம் ரெண்டரிங் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெண்டரிங் பண்ணுறது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த லென்த்து வந்து 10 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து 14 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஹைட்டு வந்து 0.93 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதில் வந்துட்டு என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? யூஎஸ்பி அந்த மாதிரி என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது? இந்த பக்கம் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது, அப்புறம் ஆடியோ ஜெக் இருக்குது. அப்புறம் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் வந்து யூஎஸ்பி இருக்குது. அப்புறம் லேண்ட்லைன் நெட் கனெக்ட் பண்ணுற கேபிள் ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது. அப்புறம் வந்து அதே யூஎஸ்பி ஒன்று இருக்குது. அப்புறம் HDMI கேபிள் ஒன்று இருக்குது. ஓகே, அதாவது இத்தனை யூஎஸ்பி போர்ட்ஸ், அதாவது பவர் பட்டன் எல்லாமே உங்களுக்கான அது எல்லாமே வந்திருக்கு. என்னென்ன இருக்குன்னு அவர் சொன்ன கேட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு முக்கியமாக எல்லாருமே ஒரு லேப்டாப்பில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஸோ அந்த டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கு. மக்களை காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடாதுங்கிறக்காக வால்யூம் மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோஸில் வந்துட்டு வால்யூம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கிளாரிட்டி பாருங்கள். டிஸ்பிளே குவாலிட்டி உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ரியலிஸ்டிக்காகவே தான் இருக்குது. எடிட்டிங்க்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். உண்மையாலுமே வந்துட்டு இந்தளவுக்கு ஒரு கிளியரான டிஸ்பிளே இருந்தால் தான் எடிட்டிங்க்கு நல்லாயிருக்கும். கேமிங்க்கு எடிட்டிங்க்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த டிஸ்பிளே? கேமிங்க்கு எடிட்டிங்க்கு ஓவரால் ஓகே.
நம்ம இந்த முக்கியமாக நான் எதுக்கு வாங்குறேன்னா, நான் 3D சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், ரெண்டரிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், அதுக்கோசரம் தான் வாங்குறேன். இது பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ லெனோவோ அந்த மாதிரி போனீங்கன்னா சார்ஜ் ஓரளவுக்கு தான் இருக்கும். நம்ம 1 ஹவரே வராது லெனோவோ அந்த மாதிரி. ஹெச்பி ஒரு நார்மல் யூசேஜுக்கு வந்து 2 to 3 ஹவர் இருக்கும். அப்புறம் இதுக்கு நம்ம ஹெவியாக கேம் விளாட்ற அதுக்கெல்லாம் வந்து 1.5 மணி நேரம் இருக்கும் தாங்கும். அதனால் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. இது ஆர்டிஎக்ஸ் என்விடியா வந்து 3050 கொடுத்துருக்காங்க. ஹைஃபை ஹெச்பி விக்டஸ் ஹைஃபை, அப்புறமேட்டு 144 ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எல்லா டிஸ்பிளே. அப்புறம் கேமரா வந்து 720 பிக்சல் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஓவராலாக எல்லாம் ஓகே. வால்யூம்க்கு வந்து நம்ம சேனல் வீடியோஸ் போயிரு, அதான் எந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூவும் இருக்காது. ஸோ மக்களை வாய்ஸ்க்காக நம்ம சேனலோட வீடியோஸ் யூஸ் பண்ணுறோம். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது இருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். இது கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். நான் ஹெல்மெட் போட்டிருக்கனால கொஞ்சம் இது பண்ணு, ஸ்கிப் பண்ணு வீடியோஸு. மக்களே நான் கூட என்னமோ எதிர்பார்த்தேன், பட் ஆனால் சவுண்ட் குவாலிட்டி உண்மையாலுமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கேளுங்க. இது வந்து ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு ஃபாரஸ்ட். செக்போஸ்ட்லயும் இப்போ நம்ம கிட்ட அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. நம்ம சுந்தர் ப்ரோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதாவது அப்பான்னு சொல்றதை விட இனிமே வந்து மலைகளும் நண்பன் சொன்னாங்க கரெக்டா இருக்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி நீ எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா, இல்லை எப்படி நீ ஃபீல் பண்ண? நீ எந்த அளவுக்கு எதிர்பார்த்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹெச்பி லேப்டாப் நம்ம வீட்டில் இருக்கு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இது ஒரு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம கேம் விளையாடுறதுக்கு இருந்தாலும் சரி, ஏதோ வீடியோஸ் பார்க்குறோம், நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம யூடியூப் எடிட், நம்ம சேனலுக்கே எடிட் பண்ணால் ரொம்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது. மேக்ஸிமம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லை, ஹெட்ஃபோனு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் அந்த மாதிரி எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அரௌண்ட் இப்போ வந்துட்டு இந்த மாடல், இந்த ஹெச்பி வெக்டர்ஸில் இந்த மாடல் வந்துட்டு யார் யாருக்கு ப்ரிஃபைன் பண்ணலாம், யாரெல்லாம் இது யூஸ் பண்ணலாம்? ஸோ ஒரு புதுசாக லேப்டாப் எடுக்க போகிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு யூசேஜ் இதில் இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். இது வந்து யாராருக்கு செட் ஆகும்னா, ஐடி ஃபீல்டுக்கு கோடிங் போகிறவங்களுக்கு, அப்புறம் டிசைனிங் ஃபீல்டு, மெக்கானிக்கல் டிசைனிங் ஃபீல்டு, ரெண்டரிங் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு, அப்புறம் நார்மல் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஃபுல்லாக செட் ஆகும். உங்களுக்கு கேமாக நீங்கள் பொழுதுபோக்கில் கேம் விளாட்றீங்க அதுக்கும் செட் ஆகும். எல்லாம் ஆளினாலும் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு பேட்ரி பேக்கப்பும் இருக்கும். இப்போ நார்மல் யூசேஜ் பண்ணாவே ஒரு 3 ஹவர்லேருந்து 4 ஹவர் வரைக்கும் நார்மல் யூசேஜ் பண்ணாவே இருக்கும். கேம் விளாண்டா ஒரு 1.5 மணி நேரம் தாங்கும். ஏன்னா இந்த லேப்டாப் மாதிரி எந்த லேப்டாப்பும் தாங்காது. அப்போ இது வந்துட்டு கேமிங் ப்ராசஸ் இருக்க ஒரு லேப்டாப்பா? ஆமாம், ஏன்னா Nvidia 3050 RTX 3050 கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டிவ் கிராஃபிக்ஸ் கார்டு 6 GB கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த லேப்டாப்பில் என்னென்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஜிபி ரேம் இருக்குது, அதாவது ப்ராசஸர் என்னென்ன இருக்குது, ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ, பேட்ரி எப்படி, அப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம எப்படி ஒரு ஃபோனில் வந்துட்டு என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம், பைக்கில் எப்படி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரிகிற விதமாக ஒரு, அதாவது பேசிக்காக இருக்கவங்களுக்கு கூட புரிகிற மாதிரி ஒரு இந்த லேப்டாப் மாடல் வந்து ஹெச்பி விக்டஸ் 13th i5 13th ஜென்னு Nvidia RTX 3050 இங்கே மாடல் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, 16 GB ரேம் வந்து இது. ஓகே, இது இப்போ விண்டோஸ் 11 இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் எது இருக்கோ அது. அதுக்கப்புறம் இது நம்ம CPU GPU டெஸ்ட்லாம் பண்ணோன்னா இன்னும் அது உங்களுக்கு காட்டுறோம். ஒரு நிமிஷம். இப்போ வந்து நம்ம இந்த GPU CPUலாம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நார்மல் நம்ம எந்த யூஸ் பண்ணல, இப்போ சும்மா லேப்டாப் ஆன் பண்ணி ப்ராசஸர்லாம் செக் பண்ணுறோம். GPU எவ்வளோ பர்சன்டேஜ் போகுது, CPU எவ்வளோ பர்சன்டேஜ் போகுது, டிஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க் ஆகுது அப்படின்னு இதில் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இது ஸ்பீடு, கிளாக் ஸ்பீடுங்க பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 2.8, மேக்ஸிமம் வந்து 4.6 வரைக்கும் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே கேமரா கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கொண்டு போனீங்க பரவாயில்ல. பாருங்க, CPU வந்து
CPU வந்து 1%. டிஸ்க்கு சி டிஸ்க் வந்து 4% ரன் ஆகிட்டுருக்கு. ஜிபியூ வந்து 1%. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 0. ஏன்னா நம்ம எந்த ஹார்ட்வேரு அந்த மாதிரி எதுவும் எந்த ஒர்க்கும் பண்ணலை, அதனால் 0%. இது வந்து 8 கோர். இந்த லேப்டாப் வந்து 8 கோர் ப்ராசஸ். 8 கோர். இப்போ கோர்னால் என்னென்னா நம்ம லேப்டாப் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது பூஸ்ட் ஆகும். இப்போ வந்து 4 இ கோரு, 4 பி கோர். இ கோர் வந்து எஃபிஷியன்சி கோரு, பி கோர் வந்து பர்ஃபார்மன்ஸ் கோரு. இ கோர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம அந்த ப்ரௌசிங்கு நார்மல் எதோ எம்எஸ் வேர்டு ஏதாச்சும் எடிட் பண்ணுறோம், ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்குறோம்னா எஃபிஷியன்சி கோர் உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். பி கோர் வந்து பர்ஃபார்மன்ஸ் கோர் வந்து நம்ம கேமிங் விளாட்றதுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம எஃப்பிஎஸ் நல்லா நல்லா பூஸ்ட்டாக கொடுக்குமோ அந்த அளவுக்கு கொடுக்கும். அதுக்கோசம் தான் அதை இங்கே 8 கோரு இருக்கு பாருங்க. 12 த்ரெட்டு தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் அந்த 8 கோர். இதே கொஞ்சம் அந்த லெனோவோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா 10 கோர் அந்த மாதிரி இருக்கும். ஏன் நம்ம இது பேட்ரி பேக்கப்புக்கு அந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம், அதனால அப்போ 8 கோர் தான் இருக்கும் இதில். நம்ம இந்த லேப்டாப்போட ஸ்பெக் அண்டு டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம கோகுல் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பட் ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா கோகுல்கிட்ட, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பேசிக்காக நான் வந்துட்டு ரொம்ப பெருசாக எடிட்டிங் பண்ண போகிறதில்ல, ரொம்ப பெருசாக கேம் விளாட போகிறதில்ல, சம்டைம்ஸ் எனக்கு போரிங்காக இருக்கிற டைம் மட்டும் நான் வெறும் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேங்கிறவங்களுக்கு இதே ஹெச்பியில் வேறு ஏதாவது பெஸ்ட் மாடல் இருக்கா? ஹெச்பியில் இதுலேயே வந்து ஹெச்பி பெவிலியன் ஒரு மாடல் இருக்குது. அது i5 தான், கோர் i5 தான். அது ஒரு லைட்டாக கேம் விளாண்டுக்கலாம். ஆஃபீஸ் ஒர்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் நீட்டாக ஆஃபீஸ் ஒர்க்கு எம்எஸ் வேர்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நார்மல் படம் பார்ப்பீங்க, அந்த மாதிரி ஏதோ நார்மல் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதுலேயே கேம் கொஞ்சம் நல்லா விளாட்ற மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி வேணும்னா Ryzen 5 போயிருங்க. AMD Ryzen 5 போயிட்டீங்கன்னா 13th ஜென்னில் Ryzen 5 போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சரி, ஓகே. அப்போ எடிட்டருக்கு ஒரு பெஸ்ட் லேப்டாப் அப்படின்னா எதை சூஸ் பண்ணலாம்? இதுவே ஓகேவா இருக்கும். உங்களுக்கு என்ன கொஞ்சம் நான்ஸ்டாப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிசி தான் போய் ஆகணும். லேப்டாப் நீங்கள் எவ்வளோ ரேஞ்சில் வாங்கினாலும் உங்களுக்கு மினிமம் 2 hours 1 hour தான். அதுவும் நீங்கள் ப்ளக்இன் பண்ணிட்டு யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இதை விட கொஞ்சம் உங்களுக்கு நல்ல லேப்டாப்பாக வேணும்னா லெனோவோவில் எடுத்துக்கோங்க. ஆனால் அது சார்ஜ் நிற்காது, அது என் பொறுப்பு இல்லை. நான் சார்ஜ் நிற்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். அது 10 கோர் இருக்கனால கொஞ்சம் பூஸ்டப்போட இருக்கும் எது யூஸ் பண்ணாலும். ஸோ ஓவரால் ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ரிவ்யூஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மாஸ்டர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக போய் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாஸ்டர் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெஸ்ட்டு ஷாப்னு நான் சொல்லுவேன். அவங்களோட எல்லா ஷாப்பையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த கிஃப்ட்ஸு எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஆஃபர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட அந்த கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நீட்டாக இருக்குது. ரொம்ப நீட்டாக பேசுவாப்புல. நம்ம ஒரு ஐடியாலஜியோடு போனோம்னா அவங்க அந்த ஐடியாவை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு சஜஷன் கொடுத்து நல்லாவே கவனிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு போய் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்தராக இந்த லேப்டாப் விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்ஸோ இல்லை கொஸ்டின்ஸோ இருக்குது அப்படின்னா நான் நம்ம கோகுலோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் அதில் போய் செக் பண்ணி அவருக்கு டிஎம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் வச்சு நம்ம பண்ணுறோம். பிகாஸ் எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி நம்மளால் அன்பாக்சிங் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பெரிய ஸ்பேஸ் கிடையாது. இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் இப்போ என்ன சுச்சுவேஷனில் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் இந்த ஷூட்டே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் முடியாத பட்சத்தில் உங்களுக்காக இதை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். எதுக்காகனா, ஸோ ஒரு பிகினராக ஒரு லேப்டாப் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப டீட்டெயிலாக போவாங்க. ஸோ இது வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆட்கள் ரிவ்யூ பண்ணால் எப்படி இருக்குமோ அதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம பைக் ரிவ்யூஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தவறாக சொல்லி இந்த அளவுக்கு கமெண்ட்டில் கழுவி ஊற்ற வேண்டாம். சொன்னீங்கன்னா நாங்களும் அதை திருத்திக்குவோம், நாங்களும் 4 விஷயம் தெரிஞ்சுக்குவோம். ஸோ நீங்கள் கடைசி ஏதாவது சொல்கிறீங்க கூகுள்? யாராச்சும் இந்த லேப்டாப் வாங்கி கேம் விளாண்டு ரிவ்யூ போட்டிங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் இன்னும் ப்ளே பண்ணி பார்க்கல, நான் இனிமேல் தான் ப்ளே பண்ணி பார்க்கணும். நீங்கள் வாங்கி ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். கேம் விளாடி ஏதாச்சும் எனக்கு ஜிபியூ அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆகுது, எந்த அளவுக்கு எஃப்பிஎஸ் கிடைக்குது அந்த மாதிரி சொல்லுங்கள்.
நானும் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன். அவ்வளோ